அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் மற்ற யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பிரிந்து வைராக்கியத்தோடு இருக்கிறவர்களை அந்த சமாதானத்துக்குள்ளே கொண்டு வந்து இணைக்கவும் வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திலும் சாபத்திலும் மாண்டு நரகபாதாளம் செல்லுகிற ஜனங்களுக்கு ஒப்புரவாகுதலின் சுவிசேஷத்தை அறிவித்து தேவனோடும் சமாதானம் பண்ண வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நமக்கு ஒரு பெயர் உண்டு, தேவனுடைய புத்திரர். உலகத்தில் நம்முடைய தாய் தகப்பன் ஏழையாக இருக்கலாம், உலகத்தில் எத்தனையோ பேர் ஐஸ்வர்யவான்களுடைய பிள்ளைகள் என்று தங்களை பெருமை பாராட்டலாம். ஆனால் தேவனுடைய புத்திரர் என்று சொல்வது எவ்வளவு பெருமையான காரியம். ஆகவே சமாதானமாகுதலின் ஊழியத்தை நாம் செய்வோம், அநேகரை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வருவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.